கடந்த 2 நாளா பாத்தீங்கன்னாவே நம்ம இர்மானுடைய வீடியோ தான் எங்க பார்த்தாலும் ஓடிட்டு இருக்கு. ரம்ஜான் அப்ப நம்ம இர்மான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. ஆனா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்கு 2 நாள் முன்னாடியே எடுத்த வீடியோ. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம தாராள பிரபு இர்மான் வந்து ஏழை மக்களுக்கு நல்லது செய்யலான்ட்டு ரம்ஜான் அப்ப காசும் துணியும் கொடுக்கலான்ட்டு அவரும் அவங்க வைஃபும் கார்ல போயிருப்பாங்க. உண்மையா சொன்னா உதவி பண்றது ஒரு நல்ல மனசு வேணும். அது இவர் பண்ணது நல்ல விஷயம் தான். ஆனா அது எப்படி பண்றதுன்னு இருக்குல்ல. அதாவது இவங்க தியானம் பண்றது எப்படின்னா கார்ல ஏசி கார்ல உட்காந்துக்கிட்டே போறவையெல்லாம் கொடுத்துட்டு போவாங்களாம். அதுவும் காரை விட்டு இறங்கவே மாட்டாங்களாம். அதுவும் அவங்க கை வந்து மேலேயே படக்கூடாதான். அதாவது தானம் வாங்குறாங்க பத்தியா அவங்க கை வந்து மேலேயே படக்கூடாதான். அவங்க ஒய்ஃப் மேல கை படிச்சுட்டு அவர் அப்படி கத்துவாரு. அப்புறம் எதுக்கு அவங்களை வெளியே கூப்பிடணும், அப்புறம் எதுக்கு அந்த தானம் பண்ணணும். ஆனா இவர் பண்ண தானம் பாத்தீங்கன்னா பணக்கார தானம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு அதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்க. ரோட்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள அதுங்கன்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு என்னன்னா அது அவர் குழந்தையா இருந்தா அந்த மாதிரி சொல்லியிருப்பாரா. ஒருத்தருக்கு நம்ம தியானம் செய்யலாம், ஆனா எப்பவுமே வந்து உபத்திரம் மட்டும் நம்ம செய்யவே கூடாது. இவர் பண்ணதை பாத்தீங்கன்னா எனக்கு அப்படிதான் தோணுது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவர் வீடியோ எடுத்து தியானம் பண்றது தியானமே கிடையாது அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்களும் தியானம் பண்ணிருக்கோம், நாங்களும் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஏன்னா எங்களை பார்த்து இன்னும் 5 பேர் பொண்ணு வாங்கிட்டு தான் நாங்களும் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஏன் எக்ஸாம்பிள் கேபி பாலா பாருங்களேன், அவரும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு, அவரும் வீடியோ எடுத்து தான் போடுறாரு. சரி, உங்களுக்கு என்ன தோணுது? இவர் பண்ணது நல்லதா இல்லையா அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.